Hello guys. Before the tour happens, so I would like to have some notice for you. இந்த டூர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு 9 o'clock வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock வந்து திருப்பியும் எந்த இடத்துல ட்ராப் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. We will spend here around 45 minutes. புஃபே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ட்ரிப்லேயே உங்களுக்கு இந்த லஞ்சு கவர் ஆயிரும். வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். பட் வந்திருக்கோம் நின்பினானில். இந்த ஸ்பாட்டு செம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டு. ஸோ நம்ம வந்துட்டோம். இதுதான் நம்ம கோச்சோட நம்பர். இதுதான் கோச்சோட இது எங்களோட ட்ரெயின். ஸோ இட்ஸ் டைம் டு சே குட் பை டு ஹனாய். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ டைம் என்னென்னா 6 AM. நம்ம ஒரு 5 minutesல சப்பா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுவோம். அப்படியே வாங்க அந்த சன்ரைஸ் பார்க்கலாம். இந்த ஊர் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ கார் பிடிச்சி ஹோட்டல் செக்இன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் என்னென்னா ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன் டு சப்பா ஒரு 1 hour ஆகும் நம்ம ஹோட்டலில் ரீச் ஆகிறதுக்கு. இதுதான் நம்ம ஹோட்டல். உள்ளே வந்த உடனே ஒரு பெட்டு, சோஃபா இருக்குது. அப்படியே நம்ம பால்கனி சைட் போகலாம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே இந்த வியூ தான். எப்படி இருக்குது இந்த வியூ நீங்களே பாருங்களேன். ஆப்போசிட்டில் சப்பா ஸ்டேஷன் இருக்குது. சுற்றி மவுண்டெயின்ஸ் வித் க்ளவுட் பேர்ட்ஸ். இந்த ஹோட்டலோட நேம் என்னென்னா சப்பா பனரமா ஹோட்டல். இது ஆக்சுவலி மிடில் ஆஃப் தி டவுன் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஃபேன்சி பேன், சப்பா ஸ்டேஷன் அண்ட் கேட் வில்லேஜ் ஈஸியாக ஒரு 10 minutesலேயே ரீச் ஆயிடலாம். ஹலோ கைஸ், டே 3. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சப்பாவில் இருக்கோம். நேற்று நைட்டு ஹனாயில் ட்ரெயின் ஏறி ஸோ சப்பா ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தோம்னா ஒரு வியட்நாமீஸ் சூப் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பேன் கேக் அண்ட் தென் பனானா ஒன்று இருக்குது. ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபேன்சி பேன் போகலாம். கைஸ், நம்ம ஃபேன்சி பேன் வந்துட்டோம். இப்போ நம்ம கைடு வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிக்கெட் வாங்கி முடித்த பிறகு நம்ம வந்து கேபிள் கொரியா வழியாக போகிறோம். ஸோ இதுதான் அந்த ரூட்டு. வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேன்சி பேன் வரணுன்னா காரில் வரலாம், ஆர் மோனோ ரயில் ஃப்ரம் சப்பா ஸ்டேஷனில் கூட வரலாம். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா மோனோ ரயில் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் கேலுக் ஆப்பில் கூட புக் பண்ணிக்கலாம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் 3000 வரும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் கேலுக் ஆப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில் கோ இன் கேபிள் கார் அண்ட் ஃப்ரம் தேர் வில் டேக் ட்ரெயின் அண்ட் தென் ஓகே. ஸோ நம்ம கைடு என்ன சொன்னாங்கன்னா, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலை. ஸோ நீங்கள் பீக் ஸ்பாட்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆனதும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எய்தர் ட்ரெயின் ஆர் கோ பை வாக். இந்த ட்ரெயின் டிக்கெட் வேணும்னா நம்ம மேலே போய் கூட எடுத்துக்கலாம். அது 1 way ஆர் 2 way கூட எடுக்கலாம். ஸோ ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலைன்னா நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 side அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த தப்பு தான் பண்ணோம். நீங்கள் கடைசி வர இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு. This is candles, right? Something like incense.
Okay. The lady, she is one of the different tribes. Okay. Either Hmong people, then she is a Zay minority. And we will not make this incense in Hmong, but they make in Zay minority. So that is for decoration. And the one we use in the village is like that, like the one that you put the flowers around and burn it. ஓகே கைஸ் ஃபேன்சி பேன் வந்துட்டோம். ஸோ இப்படியே உள்ளே போய் நம்ம கேபிள் கார் ரெடி எடுக்கணும். வாட் இஸ் தி டைமிங் ஆஃப் திஸ் ஃபேன்சி பேன்? வாட் டைம் இட் வில் ஸ்டார்ட் அண்ட் வாட் டைம் இட் வில் எண்ட்? 8:30. 8:30. And 2 o'clock they close. Not to go from this way to up, but they close like maximum is like 5. Okay. Everyone has to gather. 5, okay. So how many people will be in this cable car? Is there any limit maximum? 35. Oh my god, 35 we can. Yes. Okay. But not often they go that full. Most of the time is like 20, 25. Okay. Yeah. 20-25. Yeah. But it's possible to do 35 in one time. Okay. சொல்ல போகிறோம். ஹைட்னாலே பயம். இதோட மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா கேபிள் காரில் போவோம். இந்த ரைடு ஒரு 3143 மீட்டர்ஸ் அபோவ் தி சீ லெவல் டு தி பீக் ஆஃப் ஃபேன்சி பேன் மவுண்டன் ரீச் ஆகும். இதுதான் ஹையஸ்ட் சம்மிட் இன் இண்டோ சைனீஸ் பெனிசுலா. ஹலோ. You are from? Sorry? You are from Thailand. Okay. India. Namaste. மேலே இறங்கிட்டோம். பட்டு கொஞ்சம் ஷேக் ஆகுது ஏரில் இருக்கிறதுனால. பயமாக தான் இருக்குது. பட்டு ஒரு 25 பீப்புள் இருக்காங்க வேறு கண்ட்ரிலேருந்து. ஸோ இந்த வியூ பாருங்க. கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுது. மேலே போயிட்டே தாங்க இருக்கிறோம். காது அடைக்குது. அப்புறம் கொஞ்சம் ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மழை பெய்யுது இங்கே. ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் போய் ரீச் ஆகும். கொஞ்சம் மேலே போகும்போது தான் பயமாக இருக்குது. ஏன்னா மேலே போனோன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது. இந்த வியூவை பாருங்களேன். வாட்டர் ஃபால்ஸ் ஒரு แต่ระยะมันจะแบบนานมากได้ไม่ต้องสโลว์ก็สโลว์อ๋อหรือว่าจริงๆมันไม่ได้ปกติแค่ทางเราดักபாருங்களேன். அங்கே மேலே எப்படி போகுதுன்னு மேலே போய் ஜாயின் ஆகுது. ஸோ அங்கே ஜாயின் ஆகும்போது தான் கொஞ்சம் ஜர்க் இருக்குது. ஹைட் ரொம்ப இருக்கிறதுனால. ஃபைனலி ரீச்ட் ஆஃப்டர் 20 to 25 minutes. இப்போ இட்ஸ் ரெய்னிங். கேபிள் காரை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இப்போ நம்ம மேலே இன்னொரு ஸ்பாட் போக போகிறோம். ஸோ ரெயின் கோட்லாம் மாட்டியாச்சு. கொஞ்சம் ட்ரிசில் ஆகுது. ஐசிங்க செம மழை பெய்யுது. ஸோ நாங்கள் இப்போ ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ ட்ரெயினில் போய் இன்னொரு ஸ்பாட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறோம். பட் எல்லாத்துக்கும் ரெயின் கோட் கொடுத்தனால கொஞ்சம் தப்பிச்சோம். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. ரைஸ்மாக தான் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஃபேன்சி பேன் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது.
இதுக்கு தான் வந்தோம். ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்ட் பாருங்க. கைஸ், நீங்கள் ஃபேன்சி பேன் வரணுன்னா ரெயின் கோட்டு, குல்லா, தென் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே அன்பிரடிக்டபிள் வெதர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுங்க, நான் தப்பிச்சிருவீங்க. இப்போ நாங்கள் வரும்போது ட்ரிசில் ரெயின் இருந்தனால ரெயின் கோட் தேவைப்பட்டுச்சு. இன்கேஸ் ரெயின் இல்லைன்னா ரொம்ப குளிரும் போது உங்களுக்கு குள்ளா அதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து நடங்க. இங்கே கீழே வந்து ஸ்டீப்பாக இருக்குது. ஒரு இதை பிடிச்சிட்டு நடங்க. ஒன்றும் பெருசாக இல்லை இந்த இடம் ஒன்லி ஃபார் டெம்பிள் பார்க்க தான். அண்ட் தென் வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து வருது. பட் மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு வியூ முக்கியம் இல்லை. ரொம்ப மேலே குளிர் தாங்க முடியாது, இல்லைனா ட்ரிசில் மழை தாங்க முடியாதுன்னா நீங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த இடத்த. நான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது எல்லா பிளேஸுமே. இது எங்களுக்கு யாருமே சொல்லலை. நான் நினச்சோம் ட்ரெயின் ஒன் சைடு வந்துட்டு திருப்பி கூட்டு போகணும்னு நினச்சோம். பட் இந்த டிக்கெட் ரிட்டர்னுக்கும் எடுக்கணும் போல். ஸோ நீங்கள் வரும்போது ரெண்டுக்குமே சேர்த்து டிக்கெட் எடுங்க, அப் அண்ட் டவுன். இல்லைன்னா கஷ்டம், இறங்க முடியாது. ஸோ வாங்கிட்டோங்க ரிட்டன் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயின்லேயே போகலான் இருக்கோம். இப்போ கீழே இறங்கும் போது பாருங்களேன், கிளைமேட் அப்படியே மாறுது. மேலே இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு, பட் கீழே போகும்போது ஃபுல்லாக வெயில் அடிக்குது. கைஸ், நம்ம வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்குது, சோவினியர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெளியே போக போகிறோம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ போய் லன்ச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அந்த ஃபேன்சி பேன் பீக்லலாம் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். பட் அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை. பட் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த கேபிள் கார் வழியாக போகிறது, அப்புறம் அந்த ட்ரெயினில் போகிறது, இந்த கிளைமேட் வந்து அங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கைஸ், அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் கார்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃப்ளவர்ஸ் இங்கே பாருங்களேன், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோடு நம்ம Day 3 எபிசோட் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபேன்சி பேன் டூர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப், பாய்.